18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நம்ம தர்பார்ல உங்களுக்காக இன்னைக்கு ஏகப்பட்ட ஸ்பெஷல் விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். அதாவதுங்க, தேசிய விருது அள்ளி கொடுக்கிற விஷயத்துல இருந்து அரசியல் அனல் பறக்கிற விஷயம் வரைக்கும் அப்படியே அச்சு பிறகாம அடுக்கி வச்சிருக்கிறோம். எடுத்து போறோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள படக்குன்னு போவோம். இப்ப நாம நேரம் செம சீனுமாக்குள்ள போறோம். நாம ஊர்ல வாருங்க குப்பை தொட்டியே கிடையாது. ஏன்னா நீங்க குப்பையை குப்பை தொட்டில போடுறது இல்ல, வீட்டிலே வந்து வாங்கிக்கிறோம்னு ஒரு நடைமுறை இருக்கு. பல பேர் என்ன செய்வா தெரியுமா, வண்டியில போயிட்டு இருந்து குப்பை அப்படி எறியுது, அது குப்பை தொட்டில இருந்து வெளியில விழுகும். இதே மாதிரி நீங்க போட்டீங்கன்னா உங்க வீட்டிலேயே கொண்டு வந்து அதை போட்டுருவோன்னு போட்டி காட்டுறதுக்காக ஒரு இடத்துல எந்த ஊர்ல இந்த குப்பையை வீட்டில் ஒன்றே போட்டிருக்கான்னு பாருங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தம்பி டவர் மேல ஏறி நின்று அலப்பறையை கூட்டினாப்ல. எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்க, ஏதோ ரிப்பேர் பார்க்க போயிருப்பான்னு. உசுரையே ரிப்பேர் பார்க்குற மாதிரி கதறி இருக்கான். என்னையான்னு கேட்டா, ஐயா நான் ஒரு புள்ளைய லவ் பண்ணேன், அந்த புள்ளைய நான் கல்யாணம் பண்ணேன். ஆனா அந்த புள்ளைய கூட்டு போய் அவங்க வீட்டில் வேற ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணா என் மனசு தாங்குமா? பூ போல இருக்கிற என் மனசு புதஞ்சு போச்சு, நான் குதிக்க போறேன்னு சொல்லி பிற கடைசியில் எல்லாம் பேச்சுவார்த்தைக்கு இறக்கி குடிச்சிருக்காங்க. நல்லபடியா முடிச்சா சரி. போறோம். கனிமொழி அக்கா ஒரு அழகான விஷயத்தோட ஆரம்பிச்சிருக்காங்க. ஐயா இத்தனை நாளா அதிமுக ஆபீஸ் எங்க இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், ராயப்பேட்டில் இருக்குன்னு நாம நினைச்சோம். ஆனா பாருங்க, கடைசியில் அது டெல்லியில இருந்திருக்குன்னு இப்பத்தாயா எங்களுக்கே தெரியுது. என்னையா இப்படி நடக்குது அப்படின்னு அக்கா ஆச்சரியம் கலந்த கேள்வியை அள்ளி தூக்கி போட்டாள்ல. தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர்களோடு தான் எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் தூங்கி எழுந்து இப்பொழுது கை கோர்த்து கொண்டிருக்கிறார். காணும் ஆட்சி பொறுப்பிற்கு திமுக வந்தவுடன் அவர் எங்க போனாருன்னு தெரியல. இப்ப திடீர்னு கண்டுபிடிச்சிருக்காங்க டெல்லியில. அமித்ஷா வீட்டு வாசல்ல கார்ல வெளியில வராரு. வெளியில வரும் பொழுது பத்திரிகையாளர்கள் அங்கே சூழ்ந்து கொள்ளும் பொழுது முகத்தை ஒரு கர்ச்சீப்பை எடுத்து தொடச்சுக்கிறார், மறைச்சுக்கிறாரு. கேட்டா தொடச்சுக்கிட்டேன்னாரு. யாரை பார்த்து அப்படி வேர்க்குது திடீர்னு? உள்ள இருக்கிறவங்களை பார்த்து வேர்க்குதா, வெளியில இருக்க பத்திரிகையாளர்களை பார்த்து வேர்த்ததா தெரியவில்லை. எதுவா இருந்தாலும் இன்னைக்கு அதிமுக அலுவலகத்தையே டெல்லிக்கு மாத்திட்டாங்க. இப்ப அதிமுக அலுவலகம் எங்கன்னு கேட்டீங்கன்னா திரு அமித்ஷா அவர்களுடைய வீடு தான் அதிமுகவுடைய தலைமை அலுவலகம். யாரோட யாருக்கு சண்டையா இருந்தாலும் எந்த பஞ்சாயத்தா இருந்தாலும் அங்கதான் போய் நீக்கணும். இங்க யாரும் யாரோடையும் பேச முடியாது, பேசிக்க மாட்டாங்க. இப்படி அக்கா ஆச்சரியத்துல இது பண்ண உடனே ஐயாவுக்கு கோபம் வந்துருச்சு. எடப்பாடி ஐயாவுக்கு, ஏமா நாங்க சும்மா அப்படியே டெல்லிக்கு போறோம், ஒரு காபி சாப்பிடுவோம், ஒரு டிஃபன் சாப்பிடுவோம், இட்லி பொங்கல் வடை சாப்பிடுவோம், உடனே அட்ரஸை மாத்திட்டேன்னு ஏமா இப்படி இது பண்ற? நானே நெருப்புல தவிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ வேற அள்ளி கொண்டு வந்து கொட்டுறியாமா அப்படின்னு கோபப்படுதார். திரு கனிமொழி அவர்களே, அண்ணா திமுக அலுவலகம் சென்னையில் தான் இருக்கின்றது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக வந்து பார்த்து விட்டு செல்லலாம். இதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சோதனை வந்த பொழுது உங்களுடைய கட்சி அலுவலகத்தை இங்கே திமுக பிரிந்து சென்றவர்கள் கைப்பற்ற நினைக்கின்ற பொழுது அதை காப்பாற்றி கொடுத்த கட்சியினுடைய தலைவி புரட்சி தலைவி அம்மா என்பதை மறந்து விடாதீர்கள். திமுக 2 போச்சு, 2 பிளந்து கிடந்தது. கருணாநிதி தடுமையாறி கொண்டிருந்தார். அப்பொழுது அதை பிரிந்து சென்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கட்சி அலுவலகத்தை கைப்பற்ற நினைத்தார்கள். அதையும் அண்ணா திமுக அரசாங்கம், அண்ணா திமுக கட்சி தான் காப்பாற்றி கொடுத்தது என்பதை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்பொழுதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றவருக்கு உதவி செய்துதான் பழக்கம், மற்றவருக்கு உதவி செய்துதான் பழக்கம். மக்களுக்கு இருந்தாலும் சரி, மற்ற கட்சிக்கு இருந்தாலும் சரி. ஆனால் திமுக எப்பொழுதுமே மக்களுக்கும் உதவி செய்து கிடையாது, தாங்களோடு இருக்கின்ற கட்சிக்கும்
உதவி செய்ய கூட்டணி கட்சிக்கும் உதவி செய்த வரலாறு கிடையாது என்பதை நேரத்தில் தெரிவித்து அப்படியே கோபத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு. பாட்டிலுக்கு 10 ரூபா, அந்த 10 ரூபா வேணும்னா பாட்டில் திருப்பி கொடுங்கன்னு முத்துச்சாமியே ஒத்துக்கிட்டார்லா. இதை பூரா நாங்கள் பிறக்கி வச்சிருக்கோம். எங்க ஆட்சி வந்த உடனே ஒன்று ஒன்றா எடுத்து உருவினதெல்லாம் வாங்கிடுவோங்க. நாளைக்கு 1.5 கோடி பாட்டில், ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா டாஸ்மாக் கடையில் கூடுதலாக வசூல் செய்வதன் மூலமாக ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த டாஸ்மாக் கடையில் மட்டும் வருமானம் வந்து மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400, 4 ஆண்டுல 22,000 கோடி டாஸ்மாக் கடையில முறைகேடு நடைபெற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே? 2-3 நாளைக்கு முந்தி இந்த துறையினுடைய அமைச்சரே சொன்னார்ல, 10 ரூபா வாங்கினது உண்மைதான் சொன்னார்ல. நாங்க சொன்னது உண்மைதானே? மக்கள் சொல்றதை நாங்க அப்படியே சொல்றோம். கீழே இருக்கின்ற மக்கள் என்ன எண்ணுகின்றீர்களோ அந்த எண்ணத்தை நாங்கள் அறிந்து அதை உங்களுக்கு திருப்பி சொல்றோம். 2 நாளைக்கு முந்தி இந்த துறையுடைய அமைச்சரே நாங்கெல்லாம் 10 ரூபா கூடுதலா வாங்கினது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த பணம் எங்க போகுது? மக்கள் கேள்வி. இந்த பணம் எங்க போகுது? எந்த கணக்கில் இருக்குது? எந்த பாட்டில் எவ்வளவு பாட்டில் விற்பனை பண்ணீங்க? எவ்வளவு பாட்டில் திரும்ப பெற்றீங்க? அதுக்கு எவ்வளவு வசூலாச்சு? கணக்கு இல்ல, இதுவரைக்கும் கணக்கு இல்ல. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்த உடனே இதையெல்லாம் தோண்டி எடுத்து இந்த டாஸ்மாக் முறை கண்டுபிடிக்கப்பட்டு இதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டார்களோ அவரெல்லாம் நீதிமன்றத்தின் மூலமாக உரிய முறையில் சட்ட நீதியாக தண்டனை பெற்று தருவோம். அரசியல் களம் அப்படியே சங்கு சக்கர மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கு. அதுல வைகை செல்வன் ஐயா வந்து நடுக்கொண்டு நின்று ஒரு விஷயத்தை சொல்றார். எடப்பாடி ஐயாவுடைய தலைமையையும் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறதையும் யார் ஒத்துக்கிறீங்களோ அவிய ஊரா கூட்டணிக்கு வாங்க, இல்லாதவெல்லாம் போங்க, உங்களெல்லாம் கெஞ்சின மாதிரி நாங்க இல்ல அப்படின்னு அவர் ரூட்டை கொஞ்சம் கிளியர் பண்றதுக்கு பேசுறார். எடப்பாடியாரை யார் முதலமைச்சராக ஏற்க தயாராக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கூட்டணிக்கு வரலாம். அதாவது வந்து இது குறித்து நீங்க கேட்கறது சென்சிட்டிவான மேட்டர். அதாவது வந்து மிக அடர்த்தி மிகுந்த கேள்வியை நீங்கள் எழுப்புகிறீர்கள். இது குறித்து எங்கள் பொதுச் செயலாளர் முடிவு செய்வார். ஆனால் டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடியார் முதலமைச்சராக நீங்கள் அறிவித்தால் என்டிஏ கூட்டணியில் நாங்கள் விலகிச் செல்வோம் என்று சொன்னார். ஆகவே அதற்குரிய பதில்தான் எடப்பாடியாரை யார் முதலமைச்சராக ஏற்கிறார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் கூட்டணிக்கு வரலாம் என்கிற கருத்தை நாங்கள் முன்வைத்தோம். அண்ணாச்சி, நீங்க இப்படி ஒரு பாதையை போட்டுக்கிட்டே இருக்கீல, இடையில பாதைக்குள்ள விஜய் உள்ள குறுக்க வராரு. தம்பி, அவர் குறுக்கெல்லாம் வரல, அவரை ஒரு இங்குபெட்டர் பெட்டிகை மாதிரி வச்சு இப்பதான் அடகாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் மெல்ல வேலை வருது. அதுக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, அப்புறம் பார்த்துக்கலான்னு அந்த பக்கமா தள்ளி விட்டார். விஜய் வந்து திட்டமிடாத ஒரு பிரச்சார வேள்வியாக இருக்கிறது. அது ஒரு இன்குபெட்டர் குழந்தையை போல இருக்கிறது, அவ்வளவுதான். அதாவது இன்னும் முழுமையாக வளர்ச்சி அடையாத ஒரு தலைவர் அரைகுறையாக உளறி கொட்டுவதைத்தான் அவருடைய தேர்தல் பரப்புரையிலே பார்க்கிறோம். இன்னும் அவர் பக்குவப்படவில்லை. பக்குவப்படாத ஒன்று அது முழுமையாக வராது. பக்குவப்படாத ஒருவரையுடைய பரப்புரையைத்தான் மக்கள் அரைகுறையாக பார்த்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டம் ஒருபோதும் ஓட்டாக மாறாது. குடு 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 குடுன்னு ஓடியாந்தாருங்க ஒருத்தர் மூச்சு இறக்க. யாயா அப்பாவையா பழைய வாத்தியாரு இப்ப சபாநாயகர் ஏதோ ஒன்று நல்ல விஷயமா பண்ணுவாருன்னு பார்த்தா நாங்க அதை பண்ணல இதை பண்ணல அவர் வாட்டுக்கு வாங்கிக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் ரொம்ப தப்புங்கன்னு மூச்சு வாங்கினது யார் தெரியுமா? நம்ம அண்ணாமலை அண்ணாச்சி. அப்பா அவர்கள் மாதிரி கட்சி மாறி முதல்ல திரு ஐயா கருணாநிதி அவர்களை துரோகி என்று அப்பாவு சொன்னார், மோசக்காரன் அப்பாவு சொன்னார். இன்னைக்கு அதே அப்பா அவர்கள் இந்த பக்கக்கார குட்டியாக்காரன் அடிச்சு வந்து இன்னைக்கு வந்து ஸ்பீக்கரா உட்கார்ந்துருக்கிறார். இந்தியாவில் ஒரு ஸ்பீக்கர் அரசியல் செய்யறாருன்னா முதல் இடத்துல அப்பாவு தான் இருப்பார். இன்னைக்கு சட்டமன்றத்தில் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் முதலமைச்சர் பேசுவதை விட திமுகவுக்கு ஆதரவா அப்பாவு தான் பேசுறார். யாராவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய 4 எம்எல்ஏக்கள் எந்திரிப்பதற்கு முன்பே அப்பா அவர்கள் பதறி போய் 4 பேர்த்தையும் பேச விட மாட்டார். ஆனால் இவர் அரசியலை பற்றி பேசாமல் இருப்பது அவருக்கு நலம். இன்னைக்கு அவருடைய சொந்த ஊர் அதெல்லாம் போய் பாருங்க என்ன அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காருன்னு. அதனால் தமிழ்நாட்டில் யாராவது குரல் கொடுக்க ஆரம்பிச்சா பிஜேபி பி டீம் முதல்ல இதுல இருந்து வெளியே வரணும். விஜய் அவர்களுக்கு அவருக்கு தொண்டக்குழி இருக்கு, அவருக்கு நாக்கு இருக்கு, அவருக்கு வாய் இருக்கு, அவரு பேசுவார். பாரதிய ஜனதா கட்சி வாடகை வாய் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அப்பா அவர்கள் இந்த விஜய் போபியா, பிஜேபி போபியா, இந்த போபியாவிலிருந்து வெளியே வந்துட்டு
அவருடைய கடமையை திறம்பட அவர் செய்யணும். இதுக்கு அப்படியே அப்பா ஐயா வந்தாங்க, ஏயா நான் என்ன தந்தானைக்கு இல்லாத மூலம் சொல்லிவிட்டேன், நீங்க பண்றதுதான் உலகத்துக்கே தெரியுது, அதை மட்டும் நான் எடுத்து சொன்னது மட்டும் குத்தமா போச்சா, என்னையா தம்பி நீங்க நான் ஒரு வாத்தியா இருக்கிறத மறந்துகிட்டே பேசுறீங்களே அப்படின்னு சொன்னவர், இப்போ நீங்க இன்னொரு ஆள் பின்னாடி நின்று இயக்கிறதா சொல்றாங்கல்ல, அது மட்டும் பொய்யாயிருமான்னு விஜய் அப்படி மறைமுகமா சொல்றான். என்ன தைரியத்துல இந்த அகந்த வருதோ தெரியல. ஏன்னா கட்சி ஆரம்பிக்க சொன்னது புஷி ஆனந்துக்கு அமித்ஷா சொல்லி அது மூலமாக தான் ஆரம்பிச்சதாட்டு. இப்போ அருண்ராஜ் பழைய இணை இயக்குனர் வருமான வரித்துறையில இணை ஆணையராக அவங்கள்ட்ட இருக்காங்க. அவங்க தொடர்புல ஒன்றிய ஆட்சியில் இருக்கின்ற அமித்ஷா அவர்கள் பாரத பிரதமர்களுடைய கைடன்ஸோட கட்சி ஆரம்பிச்சதாட்டு பல பத்திரிகைகள் ஊடகங்கள்ல செய்தியை பரப்பல அந்த செய்தியை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தான் இவங்களுக்கு ஓய்வு பாதுகாப்பு இவங்க கேட்காமலே கொடுத்துருக்கதா சொல்றாங்க. அவங்களுக்கு தனி விமானமே கொடுத்துருக்கதா சொல்றாங்க ஒன்றிய அரசு மூலமா. எனக்கு தெரியல, அவங்க சொன்னதை தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பின்புலத்துல அவங்க இருக்க தைரியத்துல அந்த அகந்தையில பேசுறது மாதிரி பல பேர் சொல்றாங்க. அதுக்கு உதாரணம், எனக்கு தேர்தல் நான் ஒரு பிரச்சாரத்துக்கு வந்தேன் அப்படின்னா எனக்கு இவ்வளவு கண்டிஷன் போலீஸ் போடுது, மாண்புமிகு பாரத பிரதமர் ஐயா மோடிஜி அவர்களையோ ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையோ இப்படி நீங்க கண்டிஷன் போட முடியுங்களா, சிஎம் சார் போட்டு பாருங்களா அப்படின்னு சொன்னதுல இருந்தே தெரியுது அவங்க தான் இயக்குறாங்க இவரு. அதாவதுங்க தமிழிசை அக்கா வந்தாங்க, ரொம்ப கொஞ்சம் சிவரிங்கா இருப்பாக விட்டுருக்கு. அதாவது முதலமைச்சர் ஏன் இவ்வளவு கோப்பிடுதாங்க, அண்ணன் இப்படி கோவலாம் படப்படாது, எவ்வளவு படிச்சாலும் நாங்க தாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியா, அது மாதிரி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லணும். 8 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் குறைக்கலன்னு கேட்காங்க, இப்படி திடீர்னு கேட்டா நாங்க கொஞ்ச நாள் கழிச்சு தான் பதில் சொல்லுவோங்க. நிர்வாக ரீதியாக நிதியமைச்சரும் சரி பொருளாதார வல்லுநர்களும் சரி, இது எதற்கு நாம ஜிஎஸ்டி போட்டு, அதுவும் புது வரி கிடையாது ஜிஎஸ்டி. நான் பொதுமக்களுக்கு மறுபடியும் சொல்லிக்கிறேன், யாதோ மோடி வந்த உடனே வரி போட்ட மாதிரி இவர்கள் பேசுகிறார்கள். 17 வகையான வரி இருந்தது. ஆக இதுக்கு முன்னால நீங்க 18% வரி கொடுத்ததுக்கு அதுக்கு முன்னாலே நீங்க 17-18% கொடுத்திருப்பீங்க. ஆக ஏதோ அதை வந்து குறைச்சி மக்களுக்கு வசதியா இருக்கணும் 4 ஸ்லாப் கொண்டு வந்தோம், 4 அடுக்கு கொடுக்க வந்தோம், இன்னைக்கு 2 அடுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஆக இது மக்களுக்கு மிகுந்த பலனளிக்கதா இருக்குது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் பண்ணா அதுக்கு வரியே கிடையாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு திட்டத்தை கொண்டு வரும்பொழுது முதலமைச்சர் அவர்கள், நான் கேட்கிறேன், இதுக்கு முன்னால யூபிஏ கவர்மெண்ட்ல நீங்க தானே இருந்தீங்க, 17 வகையான வரி போட்டது நீங்க தானே, 17 வகையான வரி ஏன் குறைக்கல நீங்க கேட்டீங்களா? இதுக்கு பதில் சொல்ற மாதிரியே நம்ம சுதா எம்பி இருக்காங்கல்ல, அவிய வந்தாங்க, அவிய சொல்றாங்க, நீங்க எதுக்கு ஜிஎஸ்டியை சடக்குன்னு குறைச்சிய சொல்லட்டுமா, ராகுல் காந்தி ஐயா வாக்கு திருட்டுன்னு சொல்லிட்டு அள்ளி எடுத்து ஆதாரத்தை போட்டாங்க, அச்சச்சோ பத்திக்கிருச்சேன்னு சொல்லி அதை அணைக்கிறதுக்கு ஜிஎஸ்டிங்கிற தண்ணியை தூக்கி சொரன்னு ஊத்துறீங்க, ஆனா அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, இது நனைஞ்சுக்கிட்டே இருக்கு, இவ்வளவுதான் உங்களோட விஷயம்னு அவங்களும் எடுத்து சொல்றாங்க. பல கட்டங்களாக ராகுல் காந்தி இந்த ஜிஎஸ்டி வந்து மக்களின் நலனை நேரடியாக விவசாயிகள் நலனை எல்லாரோட நலன்களையும் பாதிக்குது. இந்த ஜிஎஸ்டியை 18% ரொம்ப ஹையஸ்ட், இதை போடாதீங்கன்னு சொல்லி அன்னைக்கே குரல் கொடுத்தார்கள். நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக குரல் கொடுத்தோம். இன்னைக்கு இந்த வாக்கு திருட்டை அதை மறைப்பதற்காக நான் ஜிஎஸ்டியை குறைக்கிறேன்னு பொய்யா ஒரு வந்திருக்காங்க. எனக்கு முன்னாடி நம்மோட வரி பணத்தை தான் வந்து திருடிக்கிட்டு இன்னைக்கு வரி பணத்தை மட்டும் இல்லை வாக்குகளே திருடிக்கிட்டாங்க. அவங்க 2த்தையும் திருடிக்கிட்டு இன்னைக்கு நான் ஜிஎஸ்டி குறைக்கிறேன், அதனோட பலன் மக்கள் அனுபவிக்கலாம். ஏற்கனவே எங்ககிட்ட இருந்து திருடின பணத்தை எல்லாம் எங்க வச்சிருக்கீங்க, திருப்பி மக்கள்கிட்டே கொடுங்க. நீங்க ஜிஎஸ்டி இன்னைக்கு நாங்க 18%லேருந்து 5% குறைச்சோம்னா இடைப்பட்ட அந்த பர்சன்டேஜ் நீங்க மக்கள்கிட்ட திருப்பி கொடுங்க. அப்படியே செல்வ பிறந்த என்னாச்சு வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு சிரிப்பாகிறது இன்னொருக்கும் வேதனையா இருக்கு. எடப்பாடி என்னாச்சு, எங்களுடைய இந்தியா கூட்டணியை பார்த்து உங்களுக்கு ஏன் எரியுது, நாங்க வாட்டுக்கு எங்க வேலையை பார்த்துட்டே இருக்கோம், நீங்க வாட்டுக்கு பசை பிடிச்சி உங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதானே, முடிஞ்சா கோவிச்சுட்டு போட செங்கோட்டை நினைச்சு கூப்பிட்டு வச்சுக்கோங்க, பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு வச்சுக்கோங்க, டிடிவி கூப்பிட்டு வச்சுக்கோங்க, நாங்களா வேணாம்னா ஏங்க இப்படி பதறீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்றார். இந்தியா கூட்டணியில மாற்றம் வராது, அவர் கூட்டணியில தான் மாற்றம் வரும். எல்லோரும் அவர்கிட்ட இருந்து வெளியில போயிட்டு இருக்காங்க. அவருடைய கூட்டணியில இருந்து டிடிவி தினகரன் இருந்தாரு, வெளியே போயிட்டாரு. ஓபிஎஸ் இருந்தாரு, வெளியில போயிட்டாங்க. அம்மையார் சசிகலா ஆதரவு தெரிவிச்சாங்க. இப்ப நிலைப்பாடு என்னன்னு தெரியாது. இப்ப புதியதான் அண்ணன் செங்கோட்டையன் கிளம்பி இருக்காரு. அவருடைய கட்சி அதை சரி பண்ண சொல்லுங்க. அவர் ஏன் இந்தியா கூட்டணிக்குள்ளேயும் காங்கிரஸ்குள்ளேயும் வராரு?
நேராக சுவிட்சை போட்ட உடனே லைட்டு சும்மா பளிச்சுன்னு எரியுது. தேசிய விருது கொடுக்காங்கல்ல, 71வது தேசிய விருது. நம்ம தமிழ் படம் இந்த பார்க்கிங்னு ஒரு படம் வந்துச்சுல, அந்த படத்துக்கு தம்பியோட 3 விருது எடுத்து வச்சிருக்கோம். இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டோம்ல, குடுக்குறது வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வாங்க போயிருக்காங்க. நாங்களும் பார்ப்போம். ஒருத்தர் வாருங்க, கண்ணுல இருந்து தாரதாரையா வருது, ஆனந்த கண்ணீர் தான். அவர் கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருஷம் அந்த சினிமாவிலேயே ஊறி கிடக்கார். அப்படி தொட்டா சினிமா, அப்படி தட்டுனா சினிமா, அப்படி நடிச்சா சினிமா, எல்லாம் சினிமா. மோகன்லாலுக்கு தான் தூக்கி கொடுத்துருக்காங்க ஒரு அவார்டை. ஆனந்த கண்ணீர் கொடுக்குற அளவுக்கு என்ன அவார்டு இருந்தாலும் கேட்கிய பார்த்துருக்கேன். पद्मश्री पद्म भूषण से सम्मानित हर दिल अजीज विलक्षण अभिनय प्रतिभा के धनी श्री मोहनलाल जी का ये सम्मान श्री मोहनलाल जी को उनके शानदार योगदान, अद्भुत अभिनय और कला के लिए दिया जा रहा है, जिन्होंने सिनेमा को नया रूप दिया, कई कलाकारों को प्रेरित किया और खुद को एक महान कलाकार के रूप में साबित किया. அடுத்து பாருங்க, நம்ம துல்கர் சல்மான் இருக்கார்ல, அவர் வீட்லையும் நம்ம பிருத்திவிராஜ் வீட்லையும் போலீஸும் சுங்கத்துறையும் குமிஞ்சு கிடக்கு. அண்ணாச்சி எனத்துக்கு வந்து கிடைக்கிய படங்கட எடுக்கிறான்னு கேட்டா, அட போயா, வெளிநாட்டுக்காரன் வாங்கி வரி ஏய்ப்பு மாதிரி ஏதோ பண்ணிவிட்டாங்களாம், அதனால அதை சோதனை பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னாங்க. என்னையா நீங்கள் படமும் எடுக்கிய இப்படி பாடமும் எடுக்கியன்னு நாம் நொந்துக்கிற வேண்டியிருக்கு. உஜாரா இருங்க மக்களே, உஜாரா இருங்க அப்படின்னு நாம ஒவ்வொரு வாட்டியும் சொல்றோம். ஆனா கொஞ்சம் நீங்க அஜாக்கிரதையா தான் இருக்கீங்க. கிருஷ்ணகிரியில் ஒரு அம்மா புள்ளைய ஸ்கூல்ல விட்டுட்டு நடந்து வந்திருக்காங்க, சன்னக்கட்டின்னு. ஒருத்தர் சர்ன்னு வந்து செயின் அத்துட்டு வந்துட்டான்லா. ஐயா நீங்க செயின் போடுங்க, இந்த அத்துட்டு போற மாதிரி மெனீஸா போட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தான் சேதாரம் இருக்கும், கழுத்து தான் ஆகாது. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்கட. மத்திய பிரதேசத்துக்கு போனான். வழிநடுக வண்டியா நிக்குது. வண்டிநடுக்க வண்டியா நினைச்சுன்னா ஒருத்தன் வந்து சாவியை போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கான். ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் போல் இருக்கு, இந்த ரோட்டோரத்தில் இருக்கிற வண்டியை பூரா அப்புறப்படுத்துறதுக்காக வந்திருக்கார் போல் இருக்குன்னு நினைச்சா ஒரு வண்டியை தூக்கிட்டு போயிட்டான். கவர்மெண்ட் ஆஃபீஸர்னு எல்லாரும் நினைக்கிற நேரத்தில் தான் பார்த்தா ஒருத்தர் ஓடியாரா, ஐயோ வண்டியை கலாண்டு போறானேன்னு. கலாண்டி போயிடாவே அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியுது. அதுக்கப்புறமேட்டு பார்த்து நிறுத்துக்க. மக்கள்கிட்ட கூப்பிட்டு இங்கே வாங்க, தவறி போனவங்க அவங்க முன்னாடி நிறைய பேர் நிறைய விதமாக அஞ்சலி செலுத்துகிறாங்க. பாட்டஞ்சலி செலுத்துகிறாங்க, இசை அஞ்சலி செலுத்துகிறாங்க, நடன அஞ்சலி செலுத்துகிறாங்க, இப்படி நிறைய அஞ்சலி செலுத்துகிறாங்க. நம்மளுடைய தொன்று பழக்கம் என்ன தெரியுமா, ஒப்பாரி அஞ்சலிங்கிறது ஒரு வகை. இது வந்து ஆதி காலத்துலேருந்தே இருக்குது. இப்போ இடையில அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிறாங்க. சமீபத்தில் கூட ஒரு நடிகருக்கு அந்த மாதிரி நடன அஞ்சலி செலுத்துகிறாங்க. ஆனால் பல பேருக்கு அடிவகிரி எரிஞ்சு அதை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டோம், எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் இறந்துட்டார்னா அவரை வந்து தேவையில்லாமல் இழிவுபடுத்துறது மிகப்பெரிய தவறு. அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க அவங்க நல்ல விதமாக சந்தோஷமாக அடக்கம் பண்ணணும்னு நினைக்கிறது அவங்களோட விருப்பம். அந்த விருப்பத்தை மாற்றி இவங்க தேவையில்லாமல் ஆடல் பாடல் நடத்துகிறாங்க அப்படி இப்படின்ற தேவையில்லாத ஒரு விமர்சனங்களை கொண்டு வர்றது மிக மோசமான ஒரு விஷயம். ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா ஆடலும் பாடலுமா தேர் கட்டி கொண்டு போகிறாங்க, அதெல்லாம் ஒரு இதான விஷயம். அது ஏன் வந்து பெருசு பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. துக்கத்தில் அவங்க ஆடி பாடி கொண்டு போகலான்னு அவங்க ஒரு என்ன அபிப்பிராயம். நீ வந்து நான் செத்து போனோடனே நான் டான்ஸ் ஆடிட்டு தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லி கூட யாராவது இருக்கலாம். அதெல்லாம் அரசியல் தேவையே இல்லை. இது நம்ம முன்னோர்கள்லாம் வழக்கமாக பண்ணுறது தான். அது ஆடிட்டு ஆடலும் பாடலோடு இருந்தால் தான் அது வந்து போய் சேரும். வாழ்க்கையில் மனிதனாக பிறந்துட்டாங்க,
பிறந்தவர்னா ஆறுதல் பாடணுமா சந்தோஷமாக இருந்துட்டாங்க. சந்தோஷமாக வழி அமைச்சது தான் நல்லது. அதை விட்டு போட்டு இதை வந்து அரசியல் பண்ணி இது அரசியலாக பண்ண வேணாம் நான் சொல்கிறேன். தரவுறாக பேசுறதுக்கு ஒன்றும் வேலையே இல்லை சார். அது அவங்க கணவரோட விருப்பத்தை அவங்க நிறைவேற்றுறாங்க சார். ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட உறவினர்கள் இறந்தப்ப உணர்ச்சியின் வெளிப்பாடாக அவங்க ஆட்டமாட்டத்தோட இது பண்ணுறாங்க. இறப்பு வீட்டில் அரசியல் பண்ணுறது வந்து ஒரு கீழ்த்தரமான செயல். அது அவங்களுடைய விருப்பம். ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்திருக்கு, அந்த வீட்டில் நம்ம அவங்களுக்கு கூட இருந்து அந்த துக்கத்தை அனுசரிக்கணும். அந்த இடத்துல இருந்து அரசியல் பண்ணுறது தப்பான ஒரு நோக்கம். அதனால அந்த மாதிரி ஆட்களை சுத்தமாக பிடிக்கும். இந்த மாதிரி செய்முறைக்கு செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்தி கொண்டு போய் சேர்க்கறது தான் அந்த இடம். இது வந்து ஒரு மனித நேயத்தோட மனிதாபிமானத்தோட உள்ளது தான். அது சிலவங்க அரசியல் ஆகிட்டு தானே இருக்காங்க. அரசியல் எங்கே தான் இல்லை. இறப்பை வச்சு அரசியல் பண்ணுறது வந்து அது மனிதத்தன்மை இல்லாத ஒரு செயல். நம்ம தர்பாரில் இது வரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தது இல்லையா? இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட அடுத்த தர்பாரில் வாரேன், உட்காந்து நல்லா பார்ப்போம். சரியா? அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து கையெடுத்து கும்பிட்டு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.